ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஏன் இந்த உடையை போட்டுக்கிட்டு உங்களுக்கு ரீல்ஸ் பண்ணேன்னா, இப்போ வந்து எங்கள் வீட்டில் மூணு பேருமே பொம்பளை பசங்க தான். 3 பேருமே இந்த மருத்துவத்துறையில் தான் படிக்க வச்சேன். மருத்துவம் நான் என்ன பிஎஸ்சி நர்சிங், எம்எஸ்சி நர்சிங் ஒருத்தவங்க, இன்னொருத்தவங்க வந்து லேப் டெக்னீஷியன். என்னால் அவ்வளோதான் படிக்க வைக்க முடியுது. இன்னொருத்தவங்க பிஎஸ்சி ரேடியாலஜி. இவங்க 3 பேரையுமே படிக்க வச்சு கஷ்டப்பட்டு எதை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அவ்வளோதான். நகையெல்லாம் எதுவும் அதிகமாக போடல. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வீடு. அந்த வீடை விற்று நான் போகிறேன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் அவங்கள ஏன்னா மற்ற சில தொழிலெல்லாம் அதாவது பணத்துக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பாக இருக்கும். ஆனால் இந்த மருத்துவ தொழிலுங்கிறது மக்களுடைய உடல் நலத்துக்கும் அந்த வேலைக்கு தொடர்புடையதாக இருக்கும். அதனால தான் ஒரு தொழில் கல்வி, இந்த தொழிலை படிப்பை நான் தேர்ந்தெடுத்து அவங்கள சேர்த்துக்கிட்டேன். அவங்க படித்தாங்க. இன்றைக்கி எல்லாருமே ஒருத்தவங்க வெளிநாட்டில் இருக்காங்க, ஒருத்தவங்க 2 பேர் இருக்காங்க. ஆனால் நான் படிக்க வச்சு கடைசியில் அவங்களால எந்த பிரயோஜனம் கிடையாது. நான் இப்போ எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நாட்டு மருத்துவம் செஞ்சு தான் நான் இப்போ படிச்சிட்ருக்கேன். ஏன்னா மற்றவங்களுக்காக சமூக தொண்டு செய்கிறவங்க ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும். அவங்களுக்காக நான் எல்லாத்தையும் விட்டு வீடை தவிர மீதி எல்லாத்தையும் எனக்கு நகை போட்டாங்க. எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் விற்று படிக்க வச்சுட்டு எனக்கு வந்து என்னன்னா சொத்து எல்லாமே அந்த 3 பேர். 2வது அவங்க செய்கிற தொழில். இது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை. எனக்கு வந்து ரொமான்ஸு எதுவும் கிடையாது. அந்த 19 வயசுலேருந்து எதுவும் கிடையாது. இவங்களை என்றைக்கு பிறந்தாங்களோ அவங்கள எப்படி படிக்க வைக்கணும், எப்படி போகணும்னு பலவிதமான தொழில், பலவிதமான போராட்டம். வீட்டில் இருந்தபடியே துணியிலேருந்து பெண்கள் அணிகிற ஒவ்வொரு நகை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் இருந்தபடியே தான் நான் சேல்ஸ் பண்ணுவேன். வெளியிலலாம் போக மாட்டேன். என்னை வெளியில் போய் அனுப்பலை. என்னை அப்படி வெளியில் போகாமல் வளர்த்த என்ன ஒரு போராடியாக மாற்றினாங்க. வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் நான் போராடினேன். ஒரு நல்ல துணி நான் போட்டுக்க முடியாது. ஒரு சினிமா நான் பார்த்தது கிடையாது. ஒரு பூ வச்சது கிடையாது. இன்றைக்கி தான் இந்த 1 வருஷமாக தான் நான் வந்து வெளி உலகத்துக்கு வந்திருக்கேன். இந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது முதல்ல உங்கள் பொண்ணுக்கு பிஎஸ்சி நர்சிங்க்கு எடுத்த முதல் வருஷ ட்ரெஸ்ஸு. இதை தான் எனக்கு லாபம். நான் படிக்க வச்சதுக்கு இதுதான் இதை நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இதுதான் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் நான் 3 பேரையும் படிக்க வச்சேன். 3 பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஈஸியாலாம் வரல. போராடி தான் நான் இந்த நிலையில் நான் இப்போ இந்த சின்ன வீட்டில் இருக்கிறேன். அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை. அதனால் பெண்கள் போராடினா நிச்சயமாக அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு பிடிச்ச தொழிலில் போராடினா நிச்சயமாக அவங்க கௌரவமாக வாழ்ந்துக்கலாம். யாரையும் நான் குறை சொல்ல. ஒவ்வொருத்தருக்கும் போராட்டம்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு பெண்களுக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்கும். அந்த தொழிலில் நிச்சயமாக அவங்க போராடினா முன்னேற்றம் அடைய முடியும். யாரும் இந்த உலகத்தில் பிறந்த எந்த பெண்களும் கேவலமானவங்க கிடையாது. எல்லாருமே சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழணும்னா அவங்கவுங்களுக்கு ஒரு தொழில் இருக்கணும். தொழில் தான் பெண்களுக்கு ஒரு அடையாளம். இந்த நாளில் நான் சொல்லிக்கொள்ள பெருமைப்படுறேன். மகளிர் தின, மீண்டும் ஒரு மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.